ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா லாவெண்டர் சோப்புக்கான மேக்கிங் தான். இப்போ சிமிலராக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு பார்த்தா லாவெண்டர் தான் தெரியும். நீங்கள் யாரையாச்சும் கூப்பிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எசென்ஷியல் ஆயில் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற வார்த்தை வந்துட்டு லாவெண்டர் ஆயில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி நமக்கு பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் தான். அப்படி என்ன இந்த லாவெண்டரில் இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கே அப்படின்னு பார்த்தா, லாவெண்டர் முக்கியமாக ஒரு 2 வேலையே பண்ணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நமக்கு பிம்பிள் வருது அப்படின்னா அதை தடுக்கும், ப்ரிவெண்ட் பண்ணும். இல்லை பிம்பிள் இருக்குது அப்படின்னா இருக்கிற பிம்பிளை சரி பண்ணும். அதில் நிறைய ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால நமக்கு பிம்பிள் எப்படி வருதுன்னா பாக்டீரியானால தான் வரும். ஸோ அந்த பாக்டீரியாஸை அது கில் பண்ணும், கில் பண்ணும். ஸோ அப்படி கில் பண்ணிவிட்டு நம்மளோட பிம்பிள்ஸை சரி பண்ணுறதுக்கு இந்த லாவெண்டர் ஆயில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணி பிரைட்டன் பண்ணும். நமக்கு அங்கங்கே அந்த ஈவன் டோன்ஸ்லாம் இல்லாமல் பிக்மெண்டடாக இருக்குது. அப்புறம் ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிம்பிள் மார்க் மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் பட்டையாக கலர் ஒரு மாதிரி டார்க்காக ஒரு அன்இவன் டோன் மாதிரி பிளாக் பேச்சஸ் மாதிரி இருக்கும்ல, அது பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க பிக்மெண்டேஷன்ஸ்க்கும் இந்த லாவெண்டர் ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக ஆக்னேஸை ப்ரிவெண்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணும். ரெண்டாவது ஸ்கின்னை லைட்டன் பண்ணி பிரைட்டன் பண்ணும். இந்த 2 வேலையை அது கரெக்டாக பண்ணிடும். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வ்ரிங்கிள்ஸ் இருக்குது, ஃபைன் லைன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் ரெடியூஸ் பண்ணும். நமக்கு ரொம்ப ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா கூட நமக்கு ட்ரெஸ் ரிலீஃப்காகவும் இந்த லாவெண்டர் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணோம்னா கொஞ்சம் காமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி லாவெண்டரில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது, எக்ஸ்டர்னலாகவும் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இன்டேக் எடுக்கலாம், இன்டர்னலாக இல்லை எக்ஸ்டர்னலாக நமக்கு நிறையா எப்படி சொல்கிறது, ஃபீல்ஸ்லாம் சொல்கிறது. நமக்கு ஹெட்டாக் இருக்குது, ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த லாவெண்டர் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். லாவெண்டர் பற்றி பொதுவாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் இவ்வளோ தான். லாவெண்டர் இன்னுமே நிறைய ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு ஆயில் அப்படின்னு பார்த்தோம்னாலும் இந்த லாவெண்டர் ஆயில் தான். ஸோ அந்த லாவெண்டர் வச்சு தான் இன்றைக்கி நம்ம சோப் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வச்சு யூஸ் பண்ணாமல் அதோட ஹைட்ரோசால்ஸ் வச்சு தான் இந்த லாவெண்டர் சோப் ரெடி பண்ணியிருக்கேன். ஹைட்ரோசால்ஸ்னால் என்ன, எசென்ஷியல் ஆயில்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைட்ரோசால்ஸும் எசென்ஷியல் ஆயில்ஸும் ஓரளவுக்கு சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் கிடைக்கும். எப்படி எடுக்கிறாங்க, ரெண்டுமே ஸ்டீம் டிஸ்டிலேஷனில் தான் எடுக்கிறாங்க. எசென்ஷியல் ஆயில்ஸோட மேக்கிங் எப்படி இருக்கும், ஹைட்ரோசாலோட மேக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு குடுவை வச்சுக்குவாங்க. அந்த குடுவையில் நமக்கு என்ன ஒரு எசென்ஷியல் வேணுமோ ஹைட்ரோசால் வேணுமோ அந்த பிளான்ட்டு போட்டுருவாங்க. இப்போ லாவெண்டர்னால் லாவெண்டர் பட்ஸு, அந்த பிளான்ட்ஸ் அதெல்லாம் ஒரு குடுவையில் போட்டு தண்ணி ஊற்றி அது கொதிக்க வைப்பாங்க. இந்த ஸ்டீமாய் வெளியே வர நீராவியாக இருக்கிற தண்ணியை 2ஆக பிரியும். அதோட அந்த ஹெர்பலோட ஆயில் கண்டென்ட்லாம் வெளியே வரும்போது எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆகும், வாட்டர் கண்டென்ட்லாம் வரும்போது அந்த நீராவியெல்லாம் ஹைட்ரோசாலாகவும் வரும். ஸோ இப்போ ஒரு பானையிலேருந்து வெளியே வர ஆயிலில் 2ஆக பிரித்து, ஒன்று எசென்ஷியல் ஆயிலாகவும் ஹைலி கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறத எசென்ஷியல் ஆயிலாகவும் லெஸ் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறத ஹைட்ரோசாலாகவும் பிரிக்கிறாங்க. ஒரு குடுவையிலேருந்து வெளியே வரனால அதோட ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலராக சேமாக தான் இருக்கும். அதோட கான்சன்ட்ரேஷன் லெவல் மட்டும் ஹையராகவும் லெஸராகவும் இருக்கும். எசென்ஷியல் ஆயில் அதிகமாக இருக்கும், அதை நம்ம ஸ்கின்ல டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஹைட்ரோசால்ஸில் கான்சன்ட்ரேஷன் லெஸ்ஸாக இருக்கும், அதனால நம்ம அதை டைரெக்டாக ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி டோனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோசால்ஸ் தான் இருக்கும். நம்ம டோனர்லாம் டைரெக்டாகவே ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி டைரெக்டாக ஹைட்ரோசால்ஸை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். எசென்ஷியல் ஆயில் அப்படி பண்ண முடியாது, அது ஏதாவது ஒரு கெரியர் ஆயில்ஸ் கூட தான் கலந்து யூஸ் பண்ணணும். ஹைட்ரோசால்னால் இதுதான் எசென்ஷியல் ஆயில் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அதை விட பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வரும். இது நல்ல ஃப்ரேக்ரன்ஸ், ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸ் மாதிரியும் இது நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும். ஏன்னா அதுலேருந்து வெளிவர தண்ணி தானே, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ப்ளஸ் நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணாமல் சரி புதுசாக ஹைட்ரோசால் வச்சு பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் லாவெண்டர் ஹைட்ரோசால் வச்சு தான் இந்த சோப்பை மேக் பண்ணியிருக்கேன். எங்கள் சோப் இங்கே தான் இருக்குது.
அண்ட் இந்த சோப்பு தான், இதுதான் இந்த லாவெண்டர் ஹைட்ரோசோலில் ரெடி பண்ண சோப். ஸோ இதுக்கான மேக்கிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ பார்த்த பின்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக்கிங் பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். டிஸ்டில்டு வாட்டர் தான் எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 75 கிராம்ஸுக்கு நான் இன்றைக்கி டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துக்கிறேன். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, எப்பயுமே லையோட வேல்யூலேருந்து டபுள் த அமௌண்ட்டுக்கு நம்ம தண்ணி எடுப்போம். ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டு லையோட சேம் வேல்யூக்கு வந்துட்டு டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் தண்ணியும் 75 கிராமுக்கு எடுக்கிறேன், லையும் வந்துட்டு காஸ்டிக் சோடாவும் வந்து 75 கிராமுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். இது ஏன்ட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 75 கிராமுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர் பண்ணுறதே எனக்கு பெரும் பாடாக இருக்குது. இதில் 1 ml 2 mlக்குலாம் ரொம்ப டிலே டைம் எடுத்துகிட்ருக்குது. ஸோ பார்த்து 75க்கு எடுத்துக்கோங்க. இது கூட வந்துட்டு இப்போ என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, காஸ்டிக் சோடா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 75 கிராம்ஸுக்கு எடுத்துக்கிறோம். தண்ணியும் 75 கிராம்ஸுக்கு எடுத்துருக்குறோம், காஸ்டிக் சோடாவும் 75 கிராம்ஸுக்கு எடுத்துருக்கோம். இதுவும் மெஷர் பண்ண பின்னாடி ஆஸ் யூஷுவல் தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்டிக் சோடாஸ் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுடலாம், டிசால்வ் ஆகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கரைக்கும் போது ஓரளவுக்கு ஒபேக்காக இருக்கும், ஒரு மாதிரி கலங்கின தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தண்ணி நல்லா சூடு ஆறின பின்னாடி டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த காஸ்டிக் சோடாவோட தண்ணி வந்து சூடு போய் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எல்லா காஸ்டிக்கும் நல்லா கரையதான்னு பார்த்துட்டு பொறுமையாக கரைச்சி விட்டுருங்க. கம்பல்சரி க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸ் பண்ணும் போதாச்சும் கம்பல்சரியாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஆயில்ஸ் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பீக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் எப்பயும் ஃபஸ்ட்டு எடுக்கிற ஆயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் தான். இன்றைக்கி நான் கோகனட் ஆயில் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 250 கிராம்ஸ்க்கு எடுத்திருக்கேன். இந்த ஆயில்ஸோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 500 ml வரும், 500 கிராம்ஸ் வரும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து கோகனட் ஆயில் வந்து 250 கிராம்ஸுக்கு எடுத்திருக்கேன். இது கூட கேஸ்டர் ஆயில் வந்து வாயில் காஸ்டிக்னு தான் வருது. கேஸ்டர் ஆயில் வந்து 50 கிராம்ஸுக்கும் ரைஸ் பிரான் வந்து 150 கிராம்ஸுக்கும் எடுத்துக்கிறேன். ஃபைனலாக வந்து என்ன எடுக்கிறேன்னா ஆல்மண்ட் ஆயில் எடுக்கிறேன். ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு ஒரு 50 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 10% அந்த மாதிரி 50 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். எல்லா எண்ணெயும் வந்து எடுத்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கோகனட் ஆயில் வந்துட்டு 50%ல் இருக்குது, கேஸ்டர் ஆயில் 10%ல் இருக்குது, ரைஸ் பிரான் 30%ல் இருக்குது, ஆல்மண்ட் ஆயில் 10%ல் இருக்குது. டோட்டலாக வந்துட்டு 500 கிராம்ஸுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து லாவெண்டர் ஹைட்ரோசோல் வந்து நான் ஒரு 75 கிராம்ஸுக்கு எடுத்துக்கிறேன். இந்த 75 தான் வந்து தண்ணியோட இன்னொரு பகுதி. லையோட டபுள் வேல்யூக்கு தண்ணி எடுப்போம். ஆனால் அந்த டபுள் வேல்யூவில் நான் ரெண்டாக பிரித்து ஒரு பார்ட்டு மட்டும் தண்ணிக்கும் இன்னொரு பார்ட் வந்துட்டு ஹைட்ரோசாலும் அப்படி சேர்த்து நான் 75 கிராம்ஸ்க்கு எடுத்திருக்கேன். அதை வந்து ஆயில் கூட கலந்துக்கிட்டேன். ஆயிலோட நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு லை சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணிடலாம். லை ஆட் பண்ணும்போது கம்பல்சரி நீங்கள் ஸ்ட்ரைனர் வச்சு தான் ஆட் பண்ணணும். ஏதாச்சும் கரையாமல் இருந்துச்சுன்னா அது நமக்கு வெளியே தனியாக வந்துடும். அடுத்து வந்து நீங்கள் இப்போ இந்த ஆயிலில் வந்துட்டு நம்ம ஹைட்ரோசால் ஆட் பண்ணிட்டோம், லை ஆட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்துட்டு சப்பானிஃபிகேஷன். ஆயிலும் லை சொல்யூஷனும் மிக்ஸ் ஆகி சோப்பாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் சப்பானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பிளெண்டர் போட்டாலும் சரி, கையில் மிக்ஸ் பண்ணாலும் சரி, நல்லா கலக்கி விட்டுருங்க. நமக்கு வந்து அந்த ஆயில்ஸு அந்த லை சொல்யூஷன் எல்லாமே நல்லா மெர்ஜ் ஆகி ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இது 2 பார்ட்டாக பிரிக்க போகிறேன். ஒன்று வந்துட்டு கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டிலையும், இன்னொன்று வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டிலையும் எடுத்துக்க போகிறேன். கம்மியாக இருக்கிற பார்ட்டில் வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஒயிட் கலர் வர்றதுக்காக நான் டைட்டானியம் டை ஆக்சைடு வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இது வந்துட்டு SPFக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிப்போம், சன் ப்ரொடெக்ஷனுக்காகவும் நம்ம இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு யூஸ் பண்ணிப்போம். இதோட அளவெல்லாம் இல்லை, நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் அந்த அளவுக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அடுத்து பெரிய பார்ட்டில் வந்து என்ன பண்ணுறேன்னா லாவெண்டர் கலர் மைக்கா கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். கோல்ட் ப்ராசஸில் மைக்கா கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பவுடர் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், லிக்விட் கலர்ஸ் வந்துட்டு இதுக்கு செட் ஆகாது. அதனால லாவெண்டர் கலர் பவுடரில் இருக்க மைக்கா நான் ஆட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஸ்பேட்லா வச்சே வந்து அந்த லம்ஸ் எல்லாம் சின்ன பவுடர் வந்துட்டு டைரெக்டாக போட்டனால கட்டி வரும், கண்டிப்பாக வரும். இதே நம்ம ஏதோ ஒரு ஆயில்ஸில் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த லம்ஸ் வந்துட்டு வராமல் நமக்கு ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நான் வந்துட்டு டைரெக்டாக போட்டனால எனக்கு சின்ன கட்டி இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு ஸ்பேட்லா வச்சு அதை கரைக்கிறேன். ஏன்னா பிளெண்டர் போட்டால் சீக்கிரமாக வந்துட்டு பேட்டர் திக்காயிரும். அதனால நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கையிலேயே வந்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒன்ஸ் 2 பேட்டரும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இப்போ
மோல்டில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிஃபோர் மோல்டில் வந்து நீங்கள் நல்லா அதை ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஐபிஏ யூஸ் பண்ணி. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இப்படி தான் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் விருப்பம் போல் உங்களுக்கு எப்படிலாம் ஆட் பண்ண தோணுதோ அப்படிலாம் பண்ணுங்கள். 2 கலராக போடணுமா அப்படின்னாலும் அவசியம் இல்லை. இது சும்மா ஒரு ஒயிட் கலர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க லாவெண்டர் கூட அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 2 போர்ஷனாக பிரித்தேன். நீங்கள் ஒரே போர்ஷனாக கூட ஆட் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ இருக்கிற ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸில் இந்த மாதிரி கலராக டிசைனாக பண்ணுறது தான் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் நானும் ஒன்றா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஃபோட்டோஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் விருப்பம் போல் ஏதாவது ஒரு டிசைன்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணி விட்டுருங்க. என்ன மொத்தத்துக்கு பேட்டர் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே மேலே கீழே அப்படி சைடில் அப்படின்னு போட்டு விட்டிங்கன்னா அது ஒரு டிசைனாக வந்துட்டு நிற்கும். ஸோ எனக்கு இது மேலே வந்துட்டு கொஞ்சம் பார்க்க ப்ளைனாக சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா திரும்பவும் வந்துட்டு அந்த நம்ம என்ன சோப்பு பைனாப்பிள் சோப்பு அதுக்கு மேலே நம்ம பூ போட்ட மாதிரி திரும்ப இதுக்கு மேலேயும் பூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு பைப்பிங் பேக்கும் நாசிலும் எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் நேரம் வந்துட்டு இந்த பேட்டர்ஸ் அப்படியே விட்டனால அது நல்லா திக்காகிடுச்சு. ஸோ நான் தனித்தனியாக போடாமல் 2 பேட்டரையும் ஒரே பைப்பிங் பேக்கில் போட்டு இன்றைக்கி நான் பூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் நல்லாவே எந்த இதையும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து இந்த பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நான் பூ போட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து சும்மா தான் பூவெல்லாம் நீங்கள் சும்மா அப்படியே மேலே போடுறதுனாலும் போட்டு விட்டுக்கலாம். சரி கொஞ்சம் டிசைன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை நினச்சி இந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். நான் ஒரு டிசைன் நினச்சி பண்ணால் அது வந்துட்டு வேறு டிசைன் வந்துச்சு. சரி பரவாயில்ல அது இருக்கட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேட்டர் வந்துட்டு சோப்பை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் போட பாருங்கள். ஏன்னா இதில் நம்ம நிறையா ஆயில்ஸ் போடுறோம். இந்த எசென்ஷியல் ஆயில்ஸு ஹைட்ரோசால்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறதுனால ஸோ பேட்டர் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸ்பேட்டெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0 வேஸ்டேஜ் தான் ஆகும். ஸோ எல்லாத்தையுமே நல்லா ஈஸியாக வலிச்சு போட்டுடலாம். ஓகேவா? இப்போது வந்துட்டு நான் அந்த பூ பாருங்கள் நான் ஒரு மாதிரி நினச்சி போட்டேன். அது வேறு மாதிரி தான் வந்துச்சு. சரி இருக்கட்டும் அப்படின்னு அதையவே நான் போட்டுட்டேன். ஸோ பாருங்கள் இதுதான் அந்த பூவு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பூவுக்கு பேரெல்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த நாசில் வழியாக நம்ம போடுற ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. ஸோ அது என்னென்னு நான் தெரிஞ்சுட்டு அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 கலராக போடும்போது எனக்கு பார்க்க கொஞ்சம் அழகாக தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஒயிட்டு போட்டு லாவெண்டர் போடலான்னு பார்த்தேன். சரி ரெண்டையுமே ஒன்றா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒன்றா போடும் போதும் பார்க்க கொஞ்சம் வந்து அழகாக இருந்துச்சு. இப்படி தான் பண்ணணுமா அப்படின்ட்டுலாம் இல்லை. உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எப்படி வேணால் உங்கள் சோப்பை வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். யார் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா இது நம்ம சோப் நம்ம இஷ்டம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பேட்டர் எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி போட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான். எல்லாமே வந்துட்டு மேலே நம்ம ஃபில் பண்ண பின்னாடி சைடில் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை லைட்டாக தொடச்சி விட்டுருங்க. பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ அது தொடச்சி விட்ட பின்னாடி இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் 2 நாளுக்கு ட்ரை பண்ண விட்டுறணும். 2 நாள் அப்படியே வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் நார்மலாக இருக்கட்டும். ஃப்ரிட்ஜில் வெளியே வெயிலில் எங்கேயுமே வைக்காமல் நார்மலாக ரூமில் வச்சுருங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பாருங்கள் சோப் வந்துட்டு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இந்த பகுதி தான் எனக்கு பிடிக்காத பகுதி. இது சட்டுன்னு வெளியவே வர மாட்டேங்குது. ரொம்ப டைட்டாக இருக்குது வெளியே வர்றதுக்கு. மோல்டோட அடிப்பகுதியில் வந்துட்டு உள்பக்கமாக தட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக வெளியே வந்துச்சு. ஸோ வெளியே எடுத்தாச்சு. டெக்ஸ்சர் வந்துட்டு எங்கேயுமே ஒட்டாமல் நல்லா க்ளீனாக தான் வந்துச்சு. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சோப் கட்டர் வச்சு தான் கட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. உங்களுக்கு எப்படி உங்கள்கிட்ட என்ன இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த நைஃப் கூட பேக்கரியில் வாங்கினது தான். பேக்கரியிலனா இந்த கேக்லாம் கட் பண்ணுறதுக்கு பன் கட் பண்ணுறதுக்கு அந்த நைஃப் தான். இதுவும் ஒரு கிச்சன் நைஃப் மாதிரி தான். ஸோ அதாவது பொருள் வச்சு தான் பண்ணணுமா அப்படின்ட்டுலாம் இல்லை. நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி நமக்கு வேண்டிய சைஸில் எடுத்துக்கலாம். சோப்போட டெக்ஸ்சர் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே ரொம்ப கொல அப்படிலாம் பிசுறுலாம் எதுவுமே தட்டலை. நல்லா நீட்டாக வந்து சோப் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு 45 டேஸ்க்கு க்யூரிங்கில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இதில் ஹைட்ரோசால்ஸ் யூஸ் பண்ணனால
எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலை. நான் பிஃபோராகவே சொன்ன மாதிரி எசென்ஷியலுக்கு இருக்கிற எல்லா பெனிஃபிட்டும் ஹைட்ரோசால்க்கு இருக்குது. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.